தூத்துக்குடி மாவட்டம் இதில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி சட்டமன்ற தொகுதியை உள்வாங்கினது. நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சற்றொப்ப 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டாப் டு பாட்டம் சர்வே எடுத்திருக்கோம். எப்படிப்பட்ட சர்வே? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் களமாடி கொண்டிருக்கிறோம். மதுரைக்கு தெற்க மக்களுடைய பல்ஸ் என்ன, எத்தனை பூத்து வாரியாக என்ன இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா தொகுதிகள் இருக்குது, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள காஸ்ட் பேஸ் ஒரு ரேஷியோ என்ன, யார் இப்போ வந்து அமைச்சர்களாக யார் இருக்கிறாங்க, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்காங்க, அந்த தொகுதிக்கு செய்த பணிகள் என்ன, எதுலெல்லாம் லேகாக இருக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, எல்லாம் டாப் டு பாட்டம் நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் கருத்து கணிப்பீடு வெளியிடக்கூடியவங்க வந்து யாருக்கிட்டையும் கருத்து கேட்ட மாதிரி தெரியலையே. நமக்கு இந்த 30 தொகுதியில் நம்ம வந்து நண்பர்களோடு சேர்ந்து களமாடி கொண்டிருக்கும் போதே நமக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் அந்த மக்களாக இருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதில் சொல்கிறாங்க கோயில்பட்டி அதிமுகவுக்கு போகுங்கிறாங்க. ஏன்னா அங்கே முன்னாள் அமைச்சர் இருக்கிறான்னு சொல்கிறார்கள். ஓட்டப்பிடாரம் இழுபறின்ட்டாங்க. திமுக கிடையாது, அதிமுக கிடையாதுங்கிறாங்க. சிறுவைகுண்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இது வந்து திமுகன்னு போட்டிருக்கிறாங்க. விளாத்திக்குளம் அதிமுகன்னு போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதி வந்து எங்களுடைய தொகுதி. யாருக்கிட்ட வந்து கேட்டீங்க? திருச்செந்தூர் தொகுதி நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அது இன்னும் 8 மாதம் இருக்குது. நிலைமைகள் இப்போ நீங்கள் கரண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் இருக்குது. நிறைய திட்டங்களில் வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்குதா நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் போய் நீங்கள் மைக்கை நீட்டிங்கன்னா இப்போ ஆளக்கூடிய திமுகவுடைய தோழர்களே என்ன செய்வாங்க? குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இதை வைத்துக்கொண்டு எலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அமைச்சருடைய தொகுதி தான். தூத்துக்குடி தொகுதி எடுத்துக்கிறீங்க, கீதா அமைச்சர் கீதா அக்கா இருக்கிறாங்க, சிறந்த தொகுதி தான். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் மைக்கை நீட்டினீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 பேர் அமைச்சர் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க, 10 பேர் அமைச்சர் சூப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர்களுக்குன்னு எதிர்கோஷி இருக்கும் இல்லையா? அது கட்சிக்குள்ளே இருக்கும்ல. அப்போ இதை வைத்துக்கொண்டு வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி வந்து தீர்மானிப்பீங்க? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தோராயமான ஒரு கணக்கு என்று சொல்ல முடியுமே தவிர இது துல்லியமான கணக்காக இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது? ஆட்சி மாற்றம் வருகிறது அதிர்ச்சி என்றுலாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் போட முடியாது. இது